கபிலா, நான் கூட ரித்திகாவை கூட்டிட்டு போன்னு தான் சொல்றேன். 1 மந்தா இருந்தா என்ன இப்போ? அவ என்ன உன்னை வந்து அங்க டிஸ்டர்ப் பண்ண போறாளா? கூட்டிட்டு போயேண்டா. அக்கா, நீங்களும் அக்கா? அங்க இருக்கிற டைமிங்லாம் ரித்திகாக்கு செட் ஆகுமான்னு தெரியலக்கா. எனக்காவது அப்பப்போ ஃபாரின் போயிட்டு வர பழக்கமாவது இருக்கு. அக்கா, செட் ஆகாதுக்கா. அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். என்னையும் கூட்டிட்டு போங்க. ரித்திகா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க இருக்கிற கிளைமேட் வேற, அங்க இருக்கிற கிளைமேட் வேற. இங்க பாரு, இப்ப நான் உன்னை அங்க கூட்டிட்டு போனா உடனே உனக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடும். ஏண்டா, நீ அங்கேயே 24 மணி நேரமும் கிளாஸ்லயேவா இருக்க போற? அந்த டைம் போக மீதி டைம்ல ரித்திகாவை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வா. பா, நான் கிளாஸ் போற டைம்ல எப்படிப்பா ரித்திகாவை மட்டும் தனியா விட்டு போக முடியும்? அதுவும் புது இடத்துல அதெல்லாம் செட் ஆகுதுப்பா. அதை நீங்க நினைச்சே பார்க்கலையா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு. 1 மந்த் தானே, உன் கூட சித்தப்பாவையும் சித்தியையும் கூட்டிட்டு போயிடு. அதெல்லாம் சரி வராதுக்கா. கபிலா, ஏன் சரி வராது? நீ பாட்டுக்கு கோச்சிங் கிளாஸ்க்கு போக போற, நாங்க 3 பேரும் ஊரை சுத்தி பார்க்க போறோம். ஏன் எங்களுக்குலாம் என்ன விவரம் தெரியாதா என்ன? மா, விளையாட்டு தரமா பேசிட்டு இருக்காதம்மா. அக்கா, ஏற்கனவே அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. இந்த டைம்ல இவ அங்க வந்து ஏதாவது ரிஸ்க் ஆயிட போகுதுக்கா. ஏய், அதான் நான் இருக்கேன்ல கபிலா, நான் பாத்துக்க போறேன். எங்களையும் கூட்டிட்டு போ. இப்ப என்ன உங்களுக்கு? நான் ஃபாரின் போக கூடாது அவ்வளவுதானே? சரி விடுங்க, நான் ஃபாரினே போல. டேய், உன்னை யாரா இங்க ஃபாரின் போக வேண்டாம்னு சொன்னது? மத்தவங்களை கூட விடு, ஆனா ரித்திகாவுக்கு நீ பதில் சொல்லிதானே ஆகணும். சிஸ்டர், அப்ப நானு மாப்பிள்ள சார், உங்களுக்கு என்ன? கபிலன் கூட தான் நீங்க போகணுமா? நான் உலகத்துல இருக்கிற எந்த நாட்டுக்கு வேணாலும் உங்களை அனுப்பி வைக்கிறேன். அப்படியா? சரி சரி. ஆனா என் பொண்ணை நீங்க தான் கூட்டிட்டு போகணும். ஓகேவா? முடியாதுல்ல? அப்ப வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. ரித்திகா, நான் உன்னை எதுக்காக கூட்டிட்டு போக தயங்குறேன்னு உனக்கு புரியல. அங்க இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ரித்திகா. அந்த கோர்ஸை நான் முடிச்சா நம்ம சேனலுக்கு பெரிய பெனிஃபிட் இருக்கு. ப்ளீஸ்டா ப்ளீஸ், இந்த ஒரு தடவை மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நான் எப்போ ஃபாரின் போறதா இருந்தாலும் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு தான் போவேன். நிச்சயமா. ஏய், நீ ஏன் புரிஞ்சுக்காம அடம் பிடிச்சா எப்படி ரித்திகா? புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். கண்டிப்பா 1 மந்த்ல வந்துருவீங்களா? ஏய், ஓ மேல ப்ராமிஸா 1 மந்த்ல திரும்பி வந்துருவேன். சரி, அப்ப போயிட்டு வாங்க. செல்லம் அக்கா, அவ்வளவுதான்க்கா. அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அக்கா, நான் இன்னும் 2 நாள்ல கிளம்பி ஆகணும். ஓகே கபிலா, நீ அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கான வேலையை பாரு. சரிக்கா.